ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதங்கள் 32 33 32ஆம் பதம். கச்சித புத ஸ்வஸ்தி அனமீவ ஆஸ்தே சஃபல்க புத்ரோ பகவத் பிரபன்ன ய கிருஷ்ண பாதாங்கித மார்கபாம்சூஷ்வசேஷ்டத பிரேம விபன்ன தைரிய. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரிடம் சரணாகதி அடைந்த ஆத்மாவும் சுபல்கரின் புத்திரருமான அக்ரூரர் நலமா. ஒருமுறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அடிச்சுவடுகள் தெருப்புழுதியில் பதிந்து கிடப்பதைக் கண்ட அவர் ஆனந்த பரவசத்தினால் மூர்ச்சித்து தரையில் விழுந்தார். பொருளுரை. அக்ரூரர் கிருஷ்ணரை தேடிக்கொண்டு பிருந்தாவனத்திற்கு சென்றபொழுது நந்த கிராமத்தின் தெருப்புழுதியில் பகவானின் அடிச்சுவடுகளைக் கண்டு உன்னத பிரேமையினால் பரவசமடைந்து தரையில் விழுந்தார். இடையராத கிருஷ்ண சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்துள்ள பக்தனுக்கு இத்தகைய பரவச நிலை கைகூடும். பகவானின் இத்தகைய தூய பக்தர் ஒருவர் பரம தூய்மையுடைய பரமபுருஷருடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டவர் என்பதால் இயல்பாகவே குற்றமற்றவராக விளங்குகிறார். பௌதிக குணங்கள் என்னும் நோயின் பிடிப்பிலிருந்து தன்னை விடுபட்டவனாக வைத்து கொள்வதற்கு இடையராத பகவத் சிந்தனைதான் சிறந்த நோய் தடுப்பு முறையாகும். தூய பக்தன் பகவானை பற்றி சிந்திப்பதால் எப்பொழுதும் அவருடைய சகவாசத்திலேயே இருக்கிறான். பகவானின் அவதாரமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உன்னத பரவச நிலையின் மிகச்சிறந்த உதாரணத்தை வெளிப்படுத்தினார். 33ஆம் பதம். கச்சித் சிவம் தேவக போஜ புத்ரயா விஷ்ணு பிரஜாயா இவதேவ மாது யாவைஸ்வ கார்பேன ததார தேவம் த்ரயீயதா யஞ்ஞ விதானம் அர்த்தம். மொழிபெயர்ப்பு. வேதங்கள் யாக நோக்கங்களுக்குரிய களஞ்சியமாக விளங்குகின்றன. அதைப்போலவே தேவர்களின் தாயைப் போல் தேவக போஜ மகாராஜனின் மகளும் பரமபுருஷரை தன் கர்ப்பத்தால் கருவுறச் செய்தாள். அவள் தேவகி நலமா. பொருளுரை. வேதங்கள் உன்னத ஞானத்தையும் ஆன்ம போதங்களையும் கொண்டுள்ளன. இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாயான தேவகி வேதங்களின் அர்த்த சுரூபமாக பகவானை தன் கர்ப்பத்தில் கருவுறச் செய்தாள். வேதங்களுக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பகவானை அறிவதே வேதங்களின் நோக்கமாகும். எனவே பகவான் வேத சுரூபமாக விளங்குகிறார். தேவகி அர்த்தமுள்ள வேதங்களுக்கு ஒப்பிடப்படுகிறாள். பகவானோ வேத நோக்கங்களின் சொரூபமாக விளங்குகிறார். ஹரே கிருஷ்ணா.